காத்து காத்து இருந்து இளைத்து சோர்ந்து போயிட்டீங்களா? எவ்வளோ நாள் காத்திருக்கிறது, எவ்வளோ நாள் என்று நினைக்கிறீங்களா? நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க தான் பண்ணுது. ஆனா அதுக்கு பின்பு ஒரு காரியம் உண்டு. ஜீவ விருட்சமான ஒரு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் மாற்றுவார். இந்த காலை வேளையிலும் சோர்ந்து போயிடாதீங்க. காலை வேளையிலும் உற்சாகம் கொள்ளுங்க, தைரியப்படுங்க. கர்த்தர் உங்களோடு தான் இருக்காரு. அவர் உங்களை விட்டு விலக மாட்டாரு, உங்களை வெட்கப்படுத்த மாட்டாரு. நீ உங்க தலையை நிமிர செய்வார். இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 37:9 பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதம் உண்டு. பூமியை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்க தேவ ஆசீர்வாதம் உலகத்தை கர்த்தர் நன்மையினால நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற்றி கொடுத்திருக்கிறார். ஆகையால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த பூமியில உங்களுக்கு உண்டு. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆமென்.